டேய் வெளியே வாடா. என்ன மச்சான் ஜாலியாக இருக்கிற? அசைன்மெண்ட்லாம் முடிச்சிட்டியா? டேய் வேற வேலை இல்லை பாரு, அசைன்மெண்ட்ல யாரா முடிக்கிறா கவனிடுறா. டேய் என்னடா இப்படி சொல்கிற? சார் வந்து கேட்டால் என்ன பண்ணுவேன்? டேய் சார்லாம் வர மாட்டாருடா. நீ என்ன டே டீச்சர்ஸ் எல்லாம் லீவ் போட்டு வீட்டில் இருப்பாங்க. டீச்சர்ஸ் டேவா? அப்படின்னா இங்கே உட்காந்துருக்கான் இப்போ அறிவாளி, அவன்கிட்ட கேளு டீச்சர்ஸ் என்னன்னு சொல்கிறேன். டீச்சர்ஸ் என்னடா? டேய் நம்ம வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாரோட பர்த்டே தான்டா டீச்சர்ஸ்ன்னு கொண்டாடுறோம். அவர் வந்து நம்ம நாட்டோட டீச்சர் வந்து நம்ம நாட்டோட பிரசிடென்ட் ஆனார்றா. அதை தான் நம்ம வந்து டீச்சர்ஸ்ன்னு கொண்டாடுறோம். இது கூட கேட்டியா? தெரியாதா? ஓ இதான் அப்படியா? teachers day. சரா சரா. Good morning students. Please sit down. Students, இன்னைக்கு என்ன டே தெரியுமா? சார் இன்னைக்கு ஃப்ரைடே சார். ஃப்ரைடே தான், பிறகு என்ன மண்டேவா? உட்காரா. சார் சொல்லுங்க சார். இன்னைக்கு டீச்சர்ஸ் டே சார். வெரி குட். டீச்சர்ஸ் டே என்ன? ஐயோ சொல்லுடா. என்னதுடா பண்ண? ராதாகிருஷ்ணன் சார்லாம் சொல்லு. டாக்டர் ராதாகிருஷ்ணன் சார்லா சொல்றா. ஆக்டர் ராமராஜன் பர்த்டே சார். ஆக்டர் ராமராஜன் பர்த்டேவா? ராமராஜன் யார்? உங்க மாமாவா? உங்களெல்லாம் வச்சுட்டு நான் என்னதான் பண்ண போறேன்னு தெரியல. உட்காரா. சார் அசைன்மெண்ட் மறந்துட்டீங்க சார். சரியான சகுனிடா இவன். அவரே மறந்துட்டு சுத்திட்டு இருக்காரு, நீ வேற நான் பத்தி வர்ற. ஆமாம்ல. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அசைன்மெண்ட் முடிச்சிட்டிங்களா? எல்லாரும் சப்மிட் பண்ணுங்க. டேய் என்னடா சார் வரமாட்டான்னு சொன்னேன், வந்துட்டாரு. நான் என்ன என்ன பண்றது? பண்ணுறது? இவன் வேற கோத்து விட்டான் வேற அசைன்மெண்ட் முடிக்கலன்னு. உன்னை நம்பி நான் வேறு அசைன்மெண்ட் முடிக்காம வந்துட்டுக்கிறேன். அடப்போடா. உங்களுக்கு என்னடா ஸ்பெஷலாக சொல்லணுமா? உங்கள் அசைன்மெண்ட்ஸ் எங்க? கொண்டு வாங்க. எங்கடா அசைன்மெண்ட்டு? எம்டி பேப்பராக கொடுக்குற? நைட்டு ஃபுல்லாக எழுதுனேன் சார். சரி, அப்புறம் எங்கே காணோம்? காலைல எங்கள் அம்மா எழுப்பி விட்டாங்க, பார்த்தா கனவுல எழுதியிருந்தேன் சார். ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு வந்துட்டேன் சார். கனவுல எழுதிட்டு இருந்தியா? இங்கே வாங்க. என்ன முடியுது? ஸ்டைல் சார், 2K ஸ்டைல். 2K ஸ்டைலா? படிக்கிற வயசுல 2K ஸ்டைல். ஒழுங்கு மரியாதையாக முடிய விட்டுட்டு தான் கிளாஸ்க்கே வரணும். ஓ பேப்பர் வேற. உன்னோடது எங்கடா? எடுத்துகிட்டு வரல சார். ஐயையோ முறைக்கிறாரு சார். எங்கள் அப்பா சொன்னால கேட்க மாட்டேன், நீங்கள் யார் சார் சொல்கிறதுக்கு? முடியும் வெட்ட மாட்டேன், ஸ்கூலுக்கும் வர மாட்டேன். போங்க சார். ஏய் நீங்கள் வாடா. என்ன சொன்ன? டேய் இங்க வா, இங்க வா. டேய் 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 டேய். ஸ்டூடெண்ட்ஸ், இது டீச்சர்ஸோடைய நல்லதுக்கு சொல்லலை, உங்களுடைய நல்லதுக்கு தான் சொல்கிறோம். ஒரு அசைன்மெண்ட்ஸ் கொடுக்குறோன்னா அந்த அசைன்மெண்ட்ஸை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் 12th நல்ல மார்க்ஸ் எடுத்து சென்டம் எடுக்க முடியும். நல்ல டிசிப்ளினாக இருந்தீங்கன்னா தான் ஃப்யூச்சரில் உங்கள் லைஃப்பும் டிசிப்ளினாக இருக்கும். ஸோ நல்ல மார்க்ஸ் எடுத்து சென்டமில் நல்லா பாஸ் பண்ணுங்கள். கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிற உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் உங்கள் பெருமை, உங்களுக்கும் அது பெருமை. ஸோ நல்லா படித்து நல்ல மார்க்ஸ் எடுங்க. ஆல் தி பெஸ்ட். நான் மாப்பிள்ள எப்படி இருக்க? எங்கடா நல்லா இருக்க போகிறேன். ஏன்டா இப்படி சொல்கிற? பாரு, அப்பா பேச்சும் கேட்கல, ஸ்கூல் டீச்சர் பேச்சும் கேட்கல, இப்போ வேலை கூட இல்லாமல் நடுத்தெருல நிற்கிறேன். நானும் அதே நிலைமையில தான்டா இருக்கிறேன். எங்கே போய் வேலை கேட்டாலும் டிகிரி கேட்குறானுங்க. நம்ம கூட படித்தவங்கலாம் போலீஸு அட்வொகேட்டுன்னு ஆகி லைஃப்பில் செட்டில் ஆகிட்டானுங்க. இன்னும் நம்ம மட்டும்தான்டா இதே நிலைமையில இருக்கிறோம். அவள் தான்டா நம்ம மிஸ் பண்ணிட்டோம்டா, வாழ்க்கைலாம் முடிச்சிச்சுரா. சரி விடு, வா டீ குடிக்க போகலாம். டேய் 5 ரூபா தான்டா இருக்கு. நான் வாங்கி தரேன் வாடா. டேய் பார்க்க நம்ம சார் மாதிரியே இருக்காரா? டேய் நம்ம சார் மாதிரி இல்லைடா, நம்ம சாரே தான்டா. வா அப்படியே முடிஞ்ச மறுச்சு போயிடலாம். டே ஆலன், சாம். ஆலன் சாம் தானே? வாங்க. சாம் தானே? ஆமாம் சார். டே ஆலன், எப்படி இருக்கீங்க? நல்லா நல்லா இருக்கு. இருக்கு ஏன் என்னை பார்த்த உடனே முகத்தை மறைச்சிட்டு போறீங்க? நாங்கள் தான். நீங்கள் எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க? என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு தெரியாதாடா? டீ சாப்பிட்றீங்களா? பரவாயில்ல சார். பரவாயில்ல, டீ சாப்பிடுங்க வாங்க. தம்பி 2 டீ. சரி டீ குடிங்க. சரி, ஏன் முகத்தை மறைச்சிட்டே போனீங்க? சாரி சார், என்ன சார் பண்ணது? உங்கள் முகத்தை எங்களை எப்படி சார் பார்க்க முடியும்? அதான் சார் பார்க்காத மாதிரியே போயிட்டோம். ஆமாம் சார், நீங்கள் எவ்வளோ சொன்னீங்க படித்தாதான் முன்னேற முடியும்னு. ஆனால் பாருங்கள், இப்போ உங்கள் பேச்சும் கேட்காம படிக்காமல் ரொம்ப கஷ்டப்படுறோம் சார். சரி விடுங்கடா, படிக்கணும்னு ஆசை வந்துருச்சுல்ல, அப்புறம் எதுக்கு ஃபீல் பண்ணுறீங்க? இனிமே எப்படி சார் படிக்க முடியும்? அதான் வாழ்க்கையை முடிஞ்சிருச்சு. முடியுமே.
உங்களை அப்படியே விட்டுற மாட்டேன்ப்பா. இன்னும் படிக்கலாம். எவ்வளோ கோச்சிங் சென்டர் இருக்குது, நான் சேர்த்து விடுறேன். படிக்கணும்னு ஆசைப்பட்டா எப்போ வேணாலும் படிக்கலாம். உங்களுக்கு படிக்கணும்னு விருப்பம் இருக்குல்ல? இருக்குது சார். நான் பார்த்துக்கிறேன். நல்ல கோச்சிங் சென்டரில் சேர்த்து விடுறேன். 12th பாஸ் பண்ணுங்கள், லைஃப்பில் பெரிய ஆளாக வாங்க. கண்டிப்பாக சார். நாங்கள் நல்லா படித்து டீச்சர்ஸ் பெருமைப்படுத்துவோம் சார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாள் செப்டம்பர் 5 ஆசிரியர் தினமாக இருக்கிறபடினாலே நம்முடைய தேவனின் அன்பு ஊழியத்தில் உள்ள பிள்ளைகள் நமக்காக இந்த ஒரு குறு நாடகத்தை நமக்கு முன்பாக நடத்தி காட்டியிருக்கிறாங்க. கல்வினா என்ன, எதற்காக நம்ம படிக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்முடைய வாழ்க்கையில அநேக சவால்கள் இருக்கும். அந்த சவால்களை சந்திப்பதற்காகவும் நம்முடைய அறிவை விருத்தி செய்வதற்காகத்தான் நம்ம படிக்கிறோம், நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம். கல்விங்கிறது ஒரு பெரிய சொத்து மாதிரி. நம்ம வீட்டில் ஒருவேளை நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு சொத்து நமக்கு கொடுக்கலாம், ஆனா அதை விடவும் பெரிய சொத்து என்னன்னா அறிவை கொடுக்கக்கூடிய அந்த கல்வி ஒரு பெரிய சொத்தாக மதிக்கப்படுகிறது. நல்ல ஒரு ஆசிரியர் பல நூல்களுக்கு சமம்னு சொல்லியிருக்கிறாங்க. நிறைய நூல்களை லைப்ரரியில போய் தேடி படிக்கிறத விட ஒரு ஆசிரியர்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ளும் போது நிறைய விஷயங்கள் ஒரே இடத்துல இருந்து நமக்கு கிடைக்கிறது. அது ஒரு பெரிய நமக்கு ஒரு பாக்கியம் தான் நம்ம சொல்லணும். அந்த காலத்துல உள்ள அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க, கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எதுக்காக அப்படி சொன்னாங்கன்னா, ஒரு கல்வி என்பது நம்முடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒன்று. அதை பிச்சை எடுத்தாகிலும் கற்க வேண்டும் அப்படிங்கறது தான் அதுல சொல்லி இருக்கிறாங்க. எனவே கல்விங்கிறது நம்முடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் நம்மோடு கூட வரப்போகிற ஒரு பெரிய காரியமாக இருக்குது. உலகத்துல ஒரு கணக்கெடுக்கும் போது ஒரு 10 பேரை பெரிய ஒரு அறிவாளிகளாக பெரிய பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு 10 பேர் எடுத்து கணக்கெடுக்கும் போது, உங்களுடைய இந்த உயர்வுக்கு காரணம் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுல ஒரு 8 பேர் என்ன சொன்னாங்களா, என்னுடைய ஆசிரியர் தான் என்னுடைய உயர்வுக்கு காரணம். நான் இந்த நிலைமையில நான் இருக்கிறதுக்கு என்னுடைய ஆசிரியர் தான் எனக்கு வழிகாட்டியாக இருந்தாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஔவையார் எழுதின மூதுரையில ஒரு அழகான ஒரு அருமையான ஒரு பாடல் இருக்கு. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு ஒரு அருமையான பாடல் இருக்கு. அதுல மன்னனையும் கற்றவரையும் 2 பேரையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, ஒருவேளை மன்னர் அந்த நாட்டுக்கு தான் ராஜாவாக இருக்க முடியும், ஆனா கற்றவர் அப்படி இல்லை, எங்கெல்லாம் அவங்க போறாங்களோ அங்கெல்லாம் அவங்களுக்கு சிறப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. எனவே கல்விங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை கண்டிப்பாக நம்ம கற்க வேண்டும். அப்போதான் நம்முடைய வாழ்க்கையில உயர்ந்த நிலைமைக்கு நம்ம வர முடியும், அறிவை பெருக்கிக் கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள சவால்கள் எல்லாவற்றையும் நம்ம சந்திச்சு நல்ல மனிதர் என்று ஒரு பெயர் எடுக்க முடியும். என்னுடைய பள்ளியில கூட நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. குறைஞ்சது ஒரு கிளாஸுக்கு 40-50 பிள்ளைங்க இருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா எல்லாரும் நல்லா படிப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. குறைந்தது ஒரு 10 மாணவர்களாவது அதுல பின்தங்கிய மாணவர்களா தான் இருப்பாங்க. அதுலயும் ஒரு 5 பேர் ரொம்ப வாழ்த்தனம் உள்ள அதுல உள்ள பிள்ளைங்களா இருப்பாங்க. அப்ப நம்ம பேரண்ட்ஸை கூப்பிட்டு அவங்கள்ட்ட இந்த மாதிரி பிள்ளைங்க ரொம்ப அட்டகாசம் பண்றான், அவனும் படிக்கவும் மாட்டேங்கிறான், அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கான், அதனால அவனை நீங்க என்ன செய்யுங்க, ஒரு வாரம் வீட்டுல வச்சுட்டு அனுப்புங்க அப்படின்னு நம்ம பேரண்ட்ஸை கூப்பிட்டு நம்ம பேசும்போது அந்த பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ எம்மா அந்த தப்பை மட்டும் நீங்க பண்ணிடாதுங்க, ஏன்னா அவன் வீட்டுல இருந்தானா இதை விட மோசமாகி கெட்டு போயிடும், அதனால அவனை நீங்க ஸ்கூல்லயே வச்சு அவனை பாத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. அப்போ பள்ளி என்பது அறிவை போதிக்கும் இடம் மட்டுமல்ல, ஒரு மனிதனை நல்ல மனிதனாக மாற்றுவது, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும் கூடமாகவும் அது அமைந்திருக்கிறது. ஆசிரியருடைய பணி என்னன்னா, ஒரு மாணவனை சிறந்த ஒரு மாணவனாக உருவாக்குவது ஆசிரியருடைய கையில தான் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். எந்த ஒரு மனிதனும் சிறந்த மனிதனாக இந்த உலகத்துல வந்திருக்கிறான் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா, அது ஆசிரியருடைய பணி, அறப்பணியாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு ஒரு உவமையை சீஷர்களுக்கு சொல்லும் போது, 100 ஆடுகளை உடைய ஒருத்தன் அதுல ஒரு ஆடு தொலைஞ்சு போச்சுன்னா கூட 99 ஆடையும் பத்திரமா விட்டுட்டு தொலைந்து போன ஆட்டுக்காக அலைந்து திரிந்து அந்த ஆட்டை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வர்றது வரைக்கும் அவன் ஓய்ந்து போகிறதில்ல. அது மாதிரிதான் நம்முடைய ஆண்டவரும் ஒரே ஒரு மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படும் அப்படின்னு சொல்லி இருக்குது. எனவே இந்த குறு நாடகத்துல கூட அந்த 2 மாணவர்கள் படிக்காம அப்படியே வழிமாறி போனா கூட அந்த ஆசிரியர் ஒரு நாள் திடீரென்று அவர்களை பார்க்கும்போது அவர்களுக்கு நல்ல ஒரு வழியை காட்டி அவர்களுக்கு எப்படி அடுத்த ஸ்டெப்பு நீங்க எடுத்து வைக்கணும், இல்லை எப்படி படிக்கணுங்கிறதுக்கான வழியை காட்டி கொடுத்த ஒரு நல்ல ஆசிரியராக இருக்கிறாங்க. இப்ப கூட ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க எல்லா பசங்களும் நல்லா படிப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில மாணவர்கள் ஒருவேளை பின்தங்கிய நிலைமையில கூட இருக்கலாம். ஆனாலும் அந்த ஆசிரியர் அந்த பிள்ளைகளை கூட விடுகிறது இல்லை. அவர்களையும் எப்படியாவது நம்ம நல்ல முறையில படிக்க வைத்து அவர்களையும்
பாடங்களிலும் பாஸ் பண்ண வைக்க வேண்டும் என்பது அவர்களுடைய கடமையா இருக்கிறது. அதைத்தான் ஒவ்வொரு நாளும் ஆசிரியர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் அந்த ஆசிரியர்களுக்காகவே ஒரு நாளை ஆசிரியர் தினமாக நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எப்படி மாணவர்களுடைய வாழ்க்கையில ஆசிரியர் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார், அதே போல ஆண்டவரும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக, நல்ல ஒரு பரிகாரியாக இருந்து, நல்ல ஒரு மேய்ப்பனாக இருந்து நம்மை வழிநடத்துகிறவராக மட்டுமல்ல, நமக்காக ஜீவனையும் கொடுத்து இந்நாள் வரைக்கும் நம்மை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். எனவே அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் விதமாக நம்ம இப்பொழுது கண்களை மூடி நாம ஜெபிக்கலாம். அன்பான எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலும் ஆசிரியர்களை நினைவு கூறும்படியாக ஒரு அருமையான ஒரு நாளை கொடுத்து ஆசிரியருடைய பணிகளை நினைவு கூறும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்தீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. நீங்களும் எங்களுக்கு ஒரு நல்ல மேய்ப்பராக இருந்து ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொண்டிருக்கிறீரப்பா. நாங்கள் எந்த காரியங்களிலும் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு, சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நீர் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி. வருகிற நாட்களிலும் கர்த்தாவே, நீர் ஒரு நல்ல மேய்ப்பனாக இருந்து எப்படி ஆடுகளுக்காக ஒரு மேய்ப்பன் பரிதபிக்கிறானோ அதுபோல நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே இருந்து எங்களை நீர் நடத்தும், எங்களை ஆட்கொண்டு வழி நடத்துங்கப்பா. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளிலும் கூட நானும் ஒரு ஆசிரியராக இருக்கிறபடியினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தேவனின் அன்பு ஊழியங்கள் சார்பாக நாங்களும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கு உன்னை அர்ப்பணி என்று சொல்லி உங்களை வாழ்த்தி நான் விடைபெறுகிறேன். நன்றி. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-5447-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.